ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அடா என்ன மாதிரி போட்டிங்க. பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி முதல் போட்டி தொடங்கி செமையாக போயிட்டுருக்குங்க. முதல் நாள் பார்த்தீங்கன்னா இந்திய அணி வெறும் 150க்கு ஆல் அவுட்டு. ஆஸ்திரேலியா பார்த்தா 67க்கு 7 விக்கெட்டு. நாங்கள் நினச்சிங்க பக்கா போலிங் பிச்சு பழகுது. நம்ம ஜஸ்பிரிட் பும்ரா அவர் பயங்கரமாக போட்டுட்ருக்காரு. போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அவர் இந்திய அணி குறித்தும் ஆஸ்திரேலியா அணி குறித்தும் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் கேப்டன் ஆகிய பும்ரா ப்ரெஸ் மீட் அட்டென்ட் பண்ணார். எனக்கு இந்த போட்டியில் இந்த கிரவுண்டில் விளையாடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. முக்கியமாக இந்த ஃபாரின் கண்ட்ரியில் விளையாடுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஃபாஸ்ட் பவுலிங்க்கு ஃபேவராக இருக்கும். அதுவும் ஆஸ்திரேலியா பிச்சில் விளையாடுறது ஒரு ஸ்பெஷல் தான். நான் இந்தியனை லீட் பண்ணுறது எனக்கு பெருமையாக இருக்குது. இந்தியாவுக்கோசரம் நான் பெருமையாக இருக்குது. இந்தியாவுக்கோசரம் நான் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி இளம் வீரர்கள் ரொம்பவே ஒரு சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த போட்டி ரொம்ப ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அவங்க பயன்படுத்தினாங்கன்னா அவங்களோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். அதே போல் நான் பந்து வீசும்போது ஒவ்வொரு பாலும் நான் கரெக்டாக கணிச்சு தான் போடுவேன். எனக்கு அது எப்போவுமே எந்த பேட்ஸ்மேன் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. என்னோடய பந்து நான் கரெக்டாக போட்டால் விக்கெட் வீழும் எண்ணத்தில் தான் நான் போவேன். அதனால் இந்த போட்டியை கண்டிப்பாக நாங்கள் தான் வெல்வோம், நீங்கள் வேணால் வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பும்ராவே பேசியிருக்காரு. அவர் சொல்கிற மாதிரி செமையாக பால் போட்டாருங்க. நேற்று 4 விக்கெட்டு. இப்போ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு விக்கெட் எடுத்து பும்ரா 5 விக்கெட் எடுத்திருக்காருங்க. செம பால். அலெக்ஸ் கேரி இப்போ தான் அவுட் ஆனார். அதனால் இந்திய அணி பந்து வீச்சு ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த பந்து வீச்சு இருந்தால் இந்த சீரீஸை வின் பண்ணலாம். நிறைய பேர் முன்னணி வீரர்கள் என்ன சொன்னாங்க, ஆஸ்திரேலியா தான் ஜெயிக்கும், 4க்கு 1 ஜெயிக்கும், 5க்கு 0 ஜெயிக்கும், 5க்கு 2 ஜெயிக்கும்னு சொல்லிட்டு 3க்கு 2 ஜெயிக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட கருத்து தெரிவிச்சிட்டாங்க. அதுக்கு இந்த முதல் நாள் ஆட்டத்தை பார்த்து எல்லாம் கொஞ்சம் பயந்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக இந்திய அணி ஜெயிக்கணுங்க. அது இல்லாமல் போட்டி ஆரம்பிச்சிலேருந்து ஒரே கொஞ்சம் சண்டை, ஸ்லெட்ஜிங்கு, சிராஜ் ஒரு பக்கம் இருக்கட்டும், விராட் கோலி ஒரு பக்கம் இருக்கட்டும், லபிஷினே ஒரு பக்கம் இருக்கட்டும், எல்லாருமே பயங்கரமாக ஸ்லெட்ஜிங் பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. இதுதான் இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபிக்கான ஒரு பியூட்டினே சொல்லலாம். அதனால் ஒவ்வொரு போட்டியும் முக்கியங்க. நம்ம கிங் கோலி நான் எதிர்பார்த்தேன். அட்லீஸ்ட் ஒரு ½ செஞ்சுரியாச்சும் கிங் வச்சுருந்தாருன்னா ரொம்ப மனசு இது கோலிக்கோசரம் தான் நாங்களாம் மேட்சாக பார்க்குற சில ரசிகர்கள் இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன் தான். பட் அவரே இந்த அளவுக்கு ஆடாத போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் பரவாயில்ல, அடுத்த இன்னிங்ஸில் பார்த்துக்கலாம். கிங் கோலி எப்பவுமே சேசிங்கில் செகண்ட் இன்னிங்ஸ்லாம் பயங்கரமாக ரெக்கார்டு வச்சுருக்காரு. அவரோட ஆட்டத்தை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்பிரிட் பும்ரா இன்றைக்கி எவ்வளோ விக்கெட் எடுப்பார், அதுதாங்க கேள்வி. நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி ஜஸ்பிரிட் பும்ரா எவ்வளோ விக்கெட் எடுப்பார்? இப்போதைக்கு 5 விக்கெட் எடுத்துட்டாரு. இன்னும் 2 விக்கெட் வெளியே இருக்குது. அது யார் எடுப்பாங்க? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.